அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இந்த அப்டேட் நம்பர் 38. இன்றைக்கி 11 மார்ச் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போடுறோம் நம்ம. ஆனால் ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லிட்டு ஈரான் 37வது வே இஸ்ரேலை நோக்கி நேற்று இரவு அனுப்பியிருந்தாங்க. கொத்து குண்டுகளாக வீசி தள்ளுறாங்க. இஸ்ரேல் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீசி கொத்து குண்டுகள் சர்வதேச சட்டங்களை மீறுகிறார்கள் அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிகள் எங்களிடம் சரணடைந்தால் நாங்கள் மன்னித்து விடுகிறோம், தவறை உற்றுக்கொண்டு சரணடையுங்கள், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு அவங்க தரப்பில் மறுபடியும் தைரியமாக சொல்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து. இப்போ நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கிறது அப்படின்னு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தெஹ்ரானே ஒரு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த கட்டிடங்கள்லாம் ஒரு மாதிரி ஒழுங்கியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிக கடுமையான தாக்குதல், உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாங்க. ஈரான் தரப்பிலிருந்து கன்னி வெடிகளை மிதக்க விட்டிருக்கிறார்கள் கடலில். அது மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இது அணு ஆயுத தாக்குதலை நோக்கி சென்று விடுமோ என்ற அச்சத்தில் அடுத்தடுத்த செய்திகளும் கொண்டிருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, இஸ்ரேல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஈரான், இடையில் ஈராக்கில் ஒரு பெரிய தாக்குதல், ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக வரைபடங்களுடன் நிறைய பதிவுகளுடன் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். கண்டிப்பாக இஸ்ரேல் பிளான் பிக்கு அப்புறம் பிளான் சி மாதிரி போவாங்க. பிளான் சி ஈரானில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்முடைய முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன். நம்ம போகிறது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தனுடைய கண்டினியூவேஷன் கரெக்டாக திடீர்னு கொஞ்சம் மேட்ச் ஆகாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இந்த 38வது அப்டேட்டில் நான் சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இப்போ நான் அந்த வீடியோ பதிவை கரெக்டாக ஒரு 8:30க்கு நான் எடுக்கிறேன். 8:05க்கு ஒரு மெசேஜ் அங்கேருந்து வருது. அல் ஜசீரா ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் பேங்கிங் ஆஃப் சிஸ்டம்ஸ் அடிச்சிட்டாங்க, அங்கே எம்ப்ளாயி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பேங்கிங் சிஸ்டம் அடிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஸோ உங்களுக்கு அப்டேட் நம்பர் 39 அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் பேங்கிங் சிஸ்டத்தின் மீது கை வச்சாங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அதை தாண்டி இஸ்ரேலுக்கு என்ன விதமான ஒரு ட்ரபிள், இஸ்ரேலே அங்கே சர்வதேச நீதிமன்றத்தை நாடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க ஈரான் தரப்புலனா, அப்போ எந்த அளவுக்கான தாக்குதலாக இருக்கும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி நேற்று இரவு ஒரு க்ரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $77 வரைக்குமே குறைஞ்சிது. அது எந்த விதமான முதலீட்டாளர்கள் நம்பிக்கை அப்படின்னா, நேற்று இந்த சென்காம் ஒரு ரிப்போர்ட் டீட்டெயிலாக பீட்டர் எக்ஸத் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே ஈரானை முடிச்சிட்டோம், 80% ஆயுதங்களை க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாமே காலி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இன்னும் ஒரு 4-5 நாள் விக்டரின்ற மாதிரிலாம் சொன்னார். நாங்கள் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு, நாங்கள் சேஃப் பேசேஜ் பாதுகாப்பாக கொண்டு போய் விட போகிறோம் எல்லாத்தையும், எல்லா கப்பல்களும் என்றும் ஒரு அறிவிப்பு கொடுத்தோடனே ஓகே, நம்பிக்கை வந்துடுச்சு, வெள்ளைக்காரங்க போய் பேச மாட்டாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை $77 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு உடனே 2 சம்பவம் நடந்தது. இஸ்ரேல் மீது கொத்து குண்டுகள் அலையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் தரப்பிலிருந்து. ஏன்னா நம்ம லாஸ்ட் 33 வேவ் தான் பார்த்தோம், திடீர்னு 37வது வேவ் இருக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கப்பா ஆயுதம் குறைஞ்சிருக்கு, குறையிலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, இந்த சந்தேகம் கூட ஓரளவுக்கு முதலீட்டாளர்களோ இல்லை மக்கள் மத்தியிலேயோ போக்கியிருக்கலாம். அடுத்து ஒரு செய்தி ஃபாக்ஸ் நியூஸில் இருந்து ஈரான் தரப்பில் வெளியிட்டதாக, கன்னி வெடிகளை மிதக்க விட போகிறோம்ட்டு ஒரு வீடியோ பதிவு கூட சைமல்டேனியஸாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த கன்னி வெடிகளை மிதக்க விட்டுருக்கிறோம் அப்படின்னா, சரி இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையனாலும் அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி உடனே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது மாதிரி கன்னி வெடிகள் மிதக்கப்பட்டிருக்கிற செய்தியை நான் கேட்டேன். நான் மறுபடியும் எதிரிகளுக்கு ஒரு இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கன்னி வெடிகளை நீங்களாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அபாயகரத்தை கொண்டு செல்லிவிடும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக இந்த மாதிரி எதிரிகளுடன் கைக்கு செல்வது, அதாவது டெரரிஸ்ட் கைக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் கண்டிப்பாக அடி பிரித்து மேய்ஞ்சிருன்ற மாதிரி வழக்கமாக தனது எக்ஸ்தலத்தில் சொல்கிறாங்க. பர்மனெண்ட்டாக நாங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவோம் உங்களை
கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரி எக்ஸலத்தில் போகிறாருன்னா இன்ஆக்டிவ் மைண்ட், அதாவது செயலிழந்த கன்னி வெடிகளை நாங்கள் குறிப்பிட்ட பகுதியில் வந்து லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அகற்றிக்கிறோம் அப்படின்னோடனே மக்கள் மத்தியில் என்ன தோணும், முதலீட்டாளர்கள் மத்தியில் என்ன தோணும், இல்லை கடல் அந்த பரப்பில் இருந்து கப்பல்களை அனுப்புகிறாங்கல்ல அந்த முதலீட்டாளர் என்ன தோணுன்னா அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் தடை விதிக்கப்பட்ட ஒரு குண்டுனா ஒன்று இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுன்றாங்க. ஏன்னா தொடர்ந்து லெபனானில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. மார்ச் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி இஸ்ரேல் ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு வீசினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று கொத்து குண்டுகளை வீசுகிறாங்கன்றாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட குண்டுகள். அடுத்தது என்னன்னா கன்னி வெடிகள், கடலில் இருக்கக்கூடிய மிதக்கும் கன்னி வெடிகள். இது அவ்வளோ சீக்கிரம் அகற்றவும் முடியாது, டேஞ்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடற்பாதையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். ஏன்னா கடல் அப்படின்றது வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு தேசம். அந்த தேசத்தில் அது அலைகள் போகிற திசையெல்லாம் அந்த கன்னி வெடிகள் அது பாட்டு போக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 10 நாள் கழித்து திடீர்னு பார்த்தா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ போர்க்கப்பல்கள் வருதுன்னா அதற்கான பாதுகாப்பு சூழல்கள்லாம் இருக்கும். பட் நிறைய அந்த வழியாக பொதுமக்கள் பயன்படுத்துகிற கப்பல் இருக்குது, மின்பிடி கப்பல் இருக்குது, அது இல்லாமல் எண்ணெய் கொண்டு செல்கின்ற கப்பல் இருக்குது. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கே முடிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட $90 மேலே போயிடுச்சு. அப்பயுமே நம்பிக்கை அளிக்கும் விடமா வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா மேக்சிமம் இருப்புகளை வந்து வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டையும் சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, பாதியாக வெளியிடுங்க, ஒரே சமயத்தில் ஐரோப்பாவும் வெளியிட்டுறாதீங்க. என்ன மிகப்பெரிய அளவுக்கு இருப்பு வைத்திருக்கீங்க, ஐரோப்பா சப்போஸ் வெளியிட்டு நாளைக்கு சரி பண்ண முடியல அப்படின்னா ஐரோப்பா வந்து ஒரு கடினமான கட்டத்துக்கு போயிடும், நீங்கள் முழுமையாக சரண்டர் ஆன கண்டிஷன் வரும்னு ஒரு பயம்புறுத்தி விட்டாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஃபுல்லாகவே பயம்படுத்தி விட்ட உடனே அவங்களும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னவங்க வந்து இப்போ பாதி மட்டும் பண்ணலாமா அப்படின்ற யோசனை இருக்காங்க. பட் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை, நாங்கள் குறைச்சிடறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரன்றது. இந்த கன்னி வெடிகள் வந்து ஒட்டுமொத்தமாக திசையை திருப்பி இருக்கிறது. அது எங்களுடைய நேவல் பேஸ் வந்து இன்னும் தயாராக இருக்குன்னு அடுத்த ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. இதெல்லாம் இன்னும் எங்கள் குகை உள்ளதான் இருக்குது, நாங்கள் இன்னும் வெளியே எடுக்கலை சாம்பிளுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டம் காட்ட போகிறோன்ற மாதிரி ஈரான் தரப்பில் வெளியிட்டோடனே அப்போ சென்காம் வெளியிட்ட வீடியோ பதிவுக்கும் அப்புறம் நடந்த நிகழ்வுகளுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு விதமாக நின்ற உடனே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று 33வது வேவ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் 37வது அப்டேட்டில் 33 34வது வேவும் அனுப்பிச்சிருந்தாங்க ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லிட்டு ஈரான்லேருந்து. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 37வது வேவ்ன்றாங்க. அப்போ அது இடையில் பார்த்தோம் அப்படின்னா 5, 6, 7 கிட்டத்தட்ட ஒரு 3 வேவ் வந்து 1 மணி நேர கேப்பில் 2 மணி நேர கேப்பில் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பிபிசி ஊடகமும் மற்ற ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி கண்டினியூஸாக வருது, தொடர்ந்து சைரன் வந்துட்டே இருக்குது, ஒரு லாக்டவுன் கண்டிஷனில் இருக்குது, பவர் இல்லை, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் இதுக்கு முன்னாடி கூட இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக மிக கடுமையாக இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியை இழந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, வெளியே வராங்க பங்கர்ஸுக்குள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க பங்கர்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பாருது. கொத்து குண்டுகள் அப்படின்னும் போது உங்களுக்கு நான் வரைபடம் மாதிரி புகைப்படத்தையும் காட்டுறேன், வீடியோ பதிவுகளையும் பார்க்குறேன். ஒரு மாதிரி எலாபரேட்டாக அனுப்புகிறாங்க. அதாவது இந்த வாயில் தண்ணி வச்சு அடிச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னே கொத்து குண்டுகள்லாம் 8, 10 அது மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் அது அதிகம் பண்ணிட்டாங்க போல, ஏற்கனவே ஸ்டாக் வச்சுட்டு இருப்பாங்க போல, எலாபரேட்டாக அடிக்குது. அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் அயன் டோம்லாம் வந்து பாதிக்கு மேலே சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொதுமக்கள் மீது, அதுவும் எங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வீசுறீங்க. நேற்று மட்டுமே ஒரு 300 பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 பேர்த்துக்கு மேலே இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் ராக்கெட் தனியாக அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து இஸ்ரேல் எப்படி உணர்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அந்த மெயின் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இழந்ததுக்கப்புறம் ஒரு சில வான்தடுப்பு சாதனங்களுடைய பர்சன்டேஜ் அவங்க குறைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஈரான் வந்து குறைவாக தான் அனுப்புகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஈரான் கட்டக்கூடிய ஆயுதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க
சொல்லி வச்ச மாதிரி கொஞ்சமாக அனுப்பி அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் தரப்பில். இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. கொத்து குண்டுகள், தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை வீசி தாக்கல் நிகழ்த்துகிறார்கள், இதற்கு எதிரிகள் நிச்சயம் தண்டனை பெற்றே தீர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பொறுமை இழந்து அடுத்தடுத்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் மாறி மாறி போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. சரி, இங்கே ஒரு பக்கம் டஃப், அதாவது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் வந்து ஹெஸ்போல்லாவும் தொடர்ந்து தனது மிரட்டல்களையும் தாக்குதல்களையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். வீடியோ பதிவாக வேறு வெளியிடுறாங்க. அதனால் நேற்று இரவு பெய்ரூட்டில் பயங்கரமான ஒரு அடி, பெரிய ஒரு இடத்தைய வந்து தகர்த்துருக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நான் இன்னொரு பதிவு கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து ஹெஸ்போல்லாவுடைய மிசைல்ஸ் பகல் நேரத்தில் வந்து அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் பக்கத்தில் வந்து ஒரு ஹிட்டாக இருக்குன்ற ஒரு தகவலுமே வந்து சொல்கிறாங்க. அப்போ ஈரான் தரப்பில் வந்து இந்த 37வது வேவ் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் பக்ரைன் அண்ட் யூஏஇ இருக்கக்கூடிய 2 பேஸ், அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய பேஸை வந்து அடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. பெரிய சேதாரம் ஏற்பட்டுரும். குறிப்பாக இஸ்ரேல் ரமாத் டேவிட் ஏர்பேஸ், ஏர்போர்ட்டின் எய்ஃபா, பெனி பிராக்ன்ற பகுதியிலும், டெல்லவியூ இந்த இடத்துல எல்லாமே குறிவைத்து தாக்கல் நிகழ்த்த இருக்கிறோம். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கான சேதாரங்களை அடைந்திருப்பார்கள். எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் ஆன்சர் பண்ணாமல் போக மாட்டோம், அதற்கான பதில்கள் உங்களிடம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அதிநவீன மிசைல்ஸ் குரம்ஷோஹர் போர், ஹைதர் கரா, அப்புறம் வந்து ஷேகன், இது எல்லாமே டெல்லவியூவையும் மற்ற இடத்துலையும் வந்து குறி வைத்திருக்கோம். தொடர்ந்து அவங்களுடைய MS-900 ட்ரோன் வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டோன்ற மாதிரி அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அறிவிப்பு வந்து வழக்கமாக நம்ம ஈரான் அறிவிப்பு கொடுத்தாவே நம்ம ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்தியும் சொல்லுவாங்கன்றதை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அந்த ஃபேக்ட் செக் அப்படி அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நேற்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபர்ஸ்ட் டெல்லவியூ தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு ஈரானுடைய மிசைல்ஸ் அதிகாலை வந்து இருந்தது. நம்ம அது கூட இன்னைக்கு காலையில், அதாவது 10ஆம் தேதி முதல் பதிவாக நம்ம போட்டிருந்தோம். அடுத்தது 2ன்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த இடத்துல அது ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான பதிவுகளும் புகைப்படங்களும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பதிவில் நான் நேற்று உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அடுத்து 3 பாருங்க, பெனி பிராக் என்ற பகுதியிலும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவங்களோட சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர் ரேடார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே எய்ஃபா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அது நம்மளுக்கு எப்படி மும்பை எப்படி ஒரு வர்த்தக ரீதியாக இருக்கோ அதே மாதிரி அங்கே விமான நிலையங்கள் இருந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் குடோன்கள், கிடங்குகள், இது எல்லாமே பெரிய அளவுக்கு வைத்திருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் எங்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக கொஞ்சம் இஸ்ரேலுக்கு ட்ரபுள், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து. அதை விட மிக முக்கியமான பதிவு என்னன்னா, லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், எல்லை பகுதியில் தொடர்ந்து கடுமையான யுத்தம். இஸ்ரேல் கிரவுண்ட் தாக்குதலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடுமையான துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது. தாக்குதலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் பதில் தரப்புல. இது அங்க இருக்கக்கூடிய தகவல். இந்த கேப்ல இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெஸ்போல்லானுடைய கமாண்டர் அசாம் சலாமி அவர்களை வந்து கொல்லப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவரை சேர்ந்து இன்னும் 2-3 பேர் 2024 மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நகர் நியாம் கோஷம் அவர்களோட ரைட் ஹேண்டா பார்க்கக்கூடிய கமாண்டரை நாங்கள் நேற்று எலிமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த தரப்புல ஈரான் தரப்புல என்னன்னா ஒண்ணே தான், ஃபைனலா ஒண்ணே தான், வாங்க சரண்டர் ஆயிடுன்னு ஒத்துக்கோங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்க, நீங்களும் சரி அமெரிக்காவும் சரி உங்களை விட்டுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில். இப்போ நம்ம அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஏன்னா வெள்ளை மாளிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஈரானுடைய வெசல்ஸ் கூட கடல் வெளியில் கிடையாது, பறந்து விரிந்த தேசத்தில் நீ எங்கனாலும் தேடிக்கலாம், கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க. அலெக்சா ஸ்டாப் ஒரு சில வீடியோ பதிவுகளுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய கப்பல்கள் பார்த்தோன்னா ஷாகித் சுலைமானி அவங்களோட நினைவாக வெளியிட்ட அந்த கப்பல் முழுமையாக வைப் அவுட் பண்ணிட்டோம். காதிர் அப்படின்ற ஒரு சப்மரைனும் வந்து சுத்தமாக முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகள். இனி அவர்களிடம் நேவல் பேஸும் கிடையாது, ஆயுத கிடங்குகளும் பெரிய அளவுக்கு அழித்து விட்டோம், 80-90% அழித்து விட்டோம் என்ற அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள். எங்கெல்லாம் குடோன்கள் வைத்திருக்காங்களோ, எங்கெல்லாம் வெளியே வருகிறதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து தாக்குதல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான பதிவுகளை
வெளியிட்டிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுவும் இன்று அதிகாலை குஷம் ஐலாண்ட் சொல்லிட்டு அந்த ஐலாண்ட் மீது ஒரு கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து ஈரானுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரம் இருந்திருக்கிறது. அதன் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஆனால் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் பெரிய அளவுக்கு ஸ்தம்பித்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் வழக்கமாக ஒரு வரைபடத்தை காட்டுவோம், பட் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன். இது 10ஆம் தேதி. இது வந்து ஹீட் வேவை அப்சர்வ் பண்ணி கிடைத்த ஒரு புகைப்படம். தெஹரன் பக்கத்தில் பாருங்க, அந்த ஹீட் வேவ் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஒரு சம்திங் எதோ போட்டிருக்காங்க. அப்படின்னா இஸ்ஃபஹான் இந்த 2 இடத்துல வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு ரேர் அக்கேஷன் கலரோடலாம் வெடிச்சு இருந்தது. பட் ஈரான் தரப்புல எனக்கு ரிப்போர்ட்டும் வரல, இன்னும் எதுவுமே தெரியல. இஸ்ஃபஹான் பக்கத்துல யாருமே நெருங்க முடியலன்னு வேற சொல்றாங்க. அதனாலே கூட இருக்கலாம். அடுத்து வந்து கர்மன்ஷா, அப்புறம் வந்து லாம், இந்த 2 பகுதி, அதாவது ஈராக்கினுடைய ஒட்டி பகுதியில் கர்மன்ஷா பகுதியில் பாருங்க, அங்கேயும் இருக்கு. அப்புறம் வந்து உர்மியான்ற பகுதியில் இது எல்லாமே ஹீட் வேவ் வந்து அதிகமாக இருக்கு. அப்புறம் நம்ம செபகர் போர்ட் பக்கத்தில், நம்ம இந்தியாவுடைய செபகர் போர்ட், இந்தியா பெரிய அளவு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே பாருங்க. அப்புறம் வந்து பஷர், இந்த பஷர்னா கீழே பாருங்க. இந்த இடம் எல்லாமே அந்த ஹீட் வேவ்ல பெரிய அளவுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். நான் காட்டினது வந்து ஹீட் வேவால வந்தது. பட் இந்த வரைபடம் வந்து ரியல் தாக்குதல் அந்த இடத்துல இருந்து சேட்டலைட் இமேஜஸ் மூலம் எடுக்கப்பட்டது. பட் தெஹரன் முழுவதும் குறிவைக்கப்பட்டது. ஒரு பக்கம் அங்கே மக்களோட ஆதரவு அலைகள் முஸ்தபா அவர்களுக்கு வந்திருந்தாலும், மற்றொரு பக்கம் வந்து தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க. நேற்றைய அட்டாக் தெஹரன், இஸ்ஃபஹான் முழுமையாக பொறுப்பேற்றிருக்கிறது இஸ்ரேல். ஏன்னா பச்சை கலர் வந்து இஸ்ரேல் தாக்குதல், நீல கலர் வந்து அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்தப்பா இருக்கிறது. ஸோ இதை பார்க்கும்போது அடுத்து டெபரீஸ், கீழே வந்து பேந்தர் அப்பாஸ், இந்த பக்கம் வந்து பஷர், இந்த பகுதியெல்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க. அதுக்கான பதிவுகளுமே வந்து பார்க்க முடியுது. அப்போ தலைநகரை மறுபடியும் குறி வைக்கிறாங்க. தெஹரன் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்களோட மிக முக்கியமான ஆதாரங்களை தொடர்ந்து நாங்கள் அழித்து கொண்டே இருக்கிறோம்ன்றாங்க. அதுவும் பங்கர் பஸ்டர் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அடுத்து வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐஆர்ஜிசி, ஆர்டிஎஸ், இது இயங்கக்கூடிய ஒரு முக்கிய கட்டிடம் ஒன்று நாங்கள் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அவங்களோட போலீஸ், ரீஜனல் கமாண்டிங் செக்டர், அப்புறம் ப்ரொஃபஷனல் கமாண்டிங் செக்டர், பஜித், ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன், இது இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடம் பங்கர் பஸ்டர் மூலமா மண்ணோடு மண்ணாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்கிறாங்க. தொடர்ந்து ஈரானுடைய இராணுவமும் சரி, அவங்களுடைய காவல்துறையும் சரி, யாருமே எதுவுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் அடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் இப்போ நான் வீடியோ பதிவு எடுக்கும்போது கூட 8:30க்கு அங்கேருந்து ஒரு பதிவு வந்தது. கிட்டத்தட்ட தெஹரன் முழுவதுமே வந்து ரெசிடென்ஸ் பில்டிங்கே வந்து அப்படி அதிர்ன மாதிரி நாங்கள் உணர்ந்தோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த தாக்குதலும் இருக்கிறத பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு இருந்தது. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அமெரிக்காவுக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கானுடைய பேஸ் ஒன்று இருக்குது பாக்தாத்தில், ஈராக்கில். அங்கே ஒரு 3 ட்ரோன் அட்டாக் சப்போர்ட்டிங் சென்டர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய வீரர்கள் இதெல்லாம் குடியிருக்கக்கூடிய பகுதியில் தாக்க நிகழ்த்திட்டாங்க. எவ்வளோ சேதாரங்கள் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு பரபரப்பு. கொஞ்சம் 10 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அங்கே ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது ஷியா அல் சுடானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார். ஈராக் கவுண்டர் டெரரிசம் மீது எதிராக பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துங்கள், பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக தாக்கல் நடத்துங்க. அது இல்லாமல் ஒரு 4 குரூப்ஸ் இருக்குது. இந்த 4 குரூப்ஸுக்கு எதிராக தாக்கல் நடத்துனாங்க. என்ன தாக்கல் நடத்துறது? அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட இவங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சேம் லெபனானுடைய சூழ்நிலை தான். பட் என்ன பண்ண முடியும்னு தெரியலன்னா, அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஈரான் வந்து ஆயுதங்களை பெரிய அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க. அதனால் அவங்க பெருசாக இடையில பெரிய தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஈராக் எப்படி தன்னோட சூழ்நிலையை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்கா பேஸையே காலி பண்ணாமன்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்டோரியா ஏர்பேஸ் கம்ப்ளீட்டாக அடிச்சே இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வரைபடத்தின் மூலியமாக கூட தெரிந்து பாருங்கள். நேற்று 1, 2, 3 நேற்று அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல், அதாவது 10ஆம் தேதி அதிகாலையில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல். ஒன்று அமெரிக்காவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய 40வது பிரிகேட் இருக்கக்கூடிய பகுதியில் கிர்க்ன்ற ஒரு பகுதியிலும், அடுத்து வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியிலும், அடுத்து அவங்க அதே பகுதியில் MQ-9 ரீப்பர் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டு கீழே குவைத் பக்கத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பதிவுகளும் அந்த இடத்துல வந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளோசிவ், அடுத்தடுத்த
ஈராக்கினுடைய பகுதிகளில் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல். போராட்டக்காரர்களுக்கு அங்கே ஈரான் தரப்பில் என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இனியும் மீறி ஈரானுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படுவீர்கள் என்றால் உங்களையும் எதிரிகளையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், சுட்டு தள்ளிடுவோன்ட்டாங்க. அப்படி ஏதாவது கனவு கண்டு இதற்கு முன்பு பெரிய ரெவல்யூஷன் வந்த மாதிரி எடுத்து போராட்டத்தில் இறங்கிறாதீங்க, அடிச்சு ஒவ்வொருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டேங்கிற மாதிரியான இறுதி எச்சரிக்கை வந்து IRGCயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொம்பன் களத்தில் இறங்கிட்டாங்க. யூகே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி ஓகே தனது 45 டெஸ்ட்ராயரை வந்து களத்தில் இறங்கியிருக்காங்களாம். HMS டிராகன் அங்கே மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் நிறுத்துறாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, அவங்க தான் சைப்ரஸை நாங்கள் அடிக்கலன்ட்டாங்க, அது ஃபால்ஸ் ஃப்ளாக்ன்ட்டாங்க. வராத இடத்துல நீங்கள் டெஸ்ட்ராயர் நிறுத்தி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நீங்கள் எதாவது சரியான டெஸ்ட்ராயர் இருந்தால் கொண்டு வாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நிறுத்துங்க, இல்லை வேறு இஸ்ரேல் பக்கத்தில் நிறுத்தினா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்திக்கிட்டு நான் சைப்ரஸை காப்பாற்றுறேன் அப்படின்னா அங்கே வராத இடத்துல யாருக்கு நீங்கள் டீ ஆத்துறீங்கன்னா எனக்கு தெரியல. சரி, தொடர்ந்து அவங்க அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு கொம்பன் களத்தில் இறங்கிட்டாங்க உக்ரைன். ஐரோப்பாவின் இரட்சகர் இனி அரபு நாடுகளின் இரட்சகராக களம் இறங்கி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். தொடர்ந்து 3 நாடுகளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வரைபடம் தான். நம்மளை பற்றி நினைச்சாவே உங்களுக்கு வரைபடம் வந்து ஞாபகம் வரணும் இல்லை, எந்தெந்த நாடுகள் எங்கே இருக்குன்றது உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடணும், மின்னல் மாதிரி ஓடணும்ல. ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து தரையிறங்கியது சவுதி, கத்தார், இந்த பக்கம் UAE, அப்புறம் ஜோர்டன், இங்கெல்லாம் களம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த டீம் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் ஒரு 3ஆக பிரித்து அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜோர்டன் மட்டும் அனுப்புகிற மாதிரி இருந்தது, ஒரு சில மனஸ்தாபங்கள் அடிப்படையில் எல்லாமே பிரித்து அனுப்புகிறாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க அந்த ஸ்ட்ரிங் இன்டர்செப்டர் ட்ரோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் இன்டர்செப்டர் ட்ரோனை வந்து எப்படி இயக்குவதுன்றதுக்கான முழுமையாக ஏற்கனவே இது கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்றாங்க. இப்போ இனியிலிருந்து செயல்படுத்தி பார்ப்பாங்க. அது ஈரானும் அப்பப்போ அனுப்புனாங்கன்னா அவங்க செயல்படுத்திடுவாங்க உடனே. காஸ்ட் வந்து இப்போ $2000, முன்னாடி $750. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஏன்னா சவுதி அரேபியாலாம் ரொம்ப டப்பு பார்ட்டிங்க, எவ்வளோ நாள் நீங்கள் $5000 கூட நான் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க. அவங்க குவைத்தெல்லாம் டப்பு பார்ட்டிங்க தான், அதாவது பணம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதனால் $750 இருந்த இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இன்டர்செப்டர் வந்து இப்போ $2000 உயர்ந்திருக்கிறது என்ற கூடுதல் தகவல். அது இல்லாமல் இது வந்து 300 km/h போகும். க்ரூஸ் ஆல்டிடியூட், அதாவது 3000 மீட்டர் வரைக்கும் போயிட்டு தாக்கல் நடத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் அடுத்து என்ன நிகழ்வு வருகிறது. வீடியோட கிளைமேக்ஸில் இந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது. ஒரு வீடியோ பதிவு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பறந்து தாக்கல் நடத்தின பதிவு கிடைத்து விட்டதாக சொன்னாங்க. பட் அது அந்த பதிவில் இது வந்து பக்ரைனில் ஒரு 20 செகண்ட் வீடியோ, மார்ச் 11 அதிகாலையில் எடுத்த பதிவு. அந்த இடத்துல பெரிய அளவுக்கு கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் இருக்குது. தொடர்ந்து அவங்க பக்ரைனை குறி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு பக்கத்தில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலும் சக்ஸஸாக இல்லையான்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். பட் இந்த லொக்கேஷன் வந்து அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் இருந்த இடத்தில் இல்லை என்பதும், அங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய பகுதியில் போர்ட் பக்கத்தில் நடந்த நிகழ்வுகள் என்றும் கூறப்படுகிறது. நான் ரவிக்குமார் RK சேனலில் சொல்லக்கூடிய பதிவு. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு நீண்ட நெடிய பதிவை போட்டிருக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் $300 பில்லியன் அளவுக்கான ஒரு டீலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது டெக்சாஸில் எண்ணெய் கிணறுகளை அமைக்கிறாங்க, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கிறாங்க, அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தங்கள். அதாவது ரிலையன்ஸ் நிறுவனமே அங்கே போயிட்டு எண்ணெய் கிணறுகளை அமைத்து சுத்திகரிப்பு செய்வதற்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இனி தடையற்ற கூடாயில் கொடுக்கப்படும், நம்மளுக்கும் கெயின் வருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது அடுத்த பதிவில். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.